சரி ஓவல் ஷேப்ல வருது அழகா சூப்பரா. இது பொரிக்காத பானிபூரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறோமோ அதுதான் விலாகு. இப்போ நான் பட்டு வீட்டுக்கு வந்துருக்கிறேன். நாங்கள் ஆல்ரெடி நாய்க்குட்டி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். இப்போ ஊசிலாம் போட மாட்டேன்ட்டாங்க. அதனால் இப்போ ஊசி தான் போட போகிறோம். அதுக்கப்புறம் மதியம் என்னெல்லாம் பண்ணுறோம் அதுதான் விலாகு பார்க்க போகிறோம். பாருங்கள். பட்டோ, நான் கூட காரக்குழம்பு தான் வைக்கிறேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் கிட்ட வரும்போது தான் சாம்பார் வாசனை வருது. உனக்கு நான் வைக்கிற சாம்பார் உனக்கு காரக்குழம்பு வாசனை வருது. ஐயோ, நேற்று கருவாட்டு குழம்பு வச்சு சுட வச்சிருப்ப போல. கருவாட்டு குழம்பே சாப்பிடு. ஐயோ, எனக்கு சாம்பார் தான் வேணும். பெருங்காயத்தூள் போட்டியா? பெருங்காயத்தூள் மறந்துட்டேன். பட்டே போடணும். போடு, நசுக்கி போடு நல்லா. ரெண்டு பொரிச்சு எடுத்தாரா நசுக்கி கொடுங்க. சரி, ஓகே. தொட்டுக்கு கேரட் பீன்ஸ் பொரியல், முட்டை பொடி மாஸ். ஓகே. தனியா முட்டை பொடி மாஸ் இல்ல, முட்டை பொடி மாஸ் வித் கேரட் பீன்ஸ் பொரியல். அப்புறம் நாங்க ஹாஸ்பிட்டல் போனோமா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததான் சமையல்ல இறங்கிட்டேன். அங்க போனா ஊசி ஏதி கொடுத்தாங்க. வெளியில தான் போயிட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு அங்க கிடைக்கும். ஏன்னா அங்க ஃப்ரிட்ஜ் இல்லையா. நாங்க வேக்சின்லாம் நாங்க ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. நீங்க போயிட்டு வெளியில மெடிக்கல்ல விற்பாங்க, பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி தரேன், போயிட்டு வாங்கிட்டு வாங்கினாங்களா. சரி ஏதி கொடுங்கன்னு சொன்னோடனே நாங்க வந்துட்டோம். இப்போ இன்னைக்கு நாளைக்கு எங்களால போக முடியாது. ஃப்ரீயா இருக்கக்குள்ள போயிட்டு வாங்கி தடுப்பூசி நோய் வராம இருக்குதுன்னு அந்த ஊசி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மாத்திரை ஒண்ணு கொடுத்தாங்க, குட்டி மாத்திரை. அது எதுக்குன்னா உன்னிப்பூச்சிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வருது. வருதுன்னா எங்க வீட்டு பக்கத்துல மாடு இருக்கு, அங்கங்க ஓடிடுது. இப்ப நம்ம உள்ளேதான் கட்டி போட்டு வளர்க்குறோம். ஏன்னா அது கேர்ள், அப்ப கட்டி போட்டுதான் வளர்க்கணும். அப்ப பாத்ரூம்லாம் அவுத்து விடணும்ல. நான் என்ன பண்ணுவேன், பாத்ரூம்க்குலாம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எங்க அம்மா குலைக்குதுன்ட்டு டார்ச்சல் தாங்க முடியாம அவுத்து விட்டுறாங்க. அது என்ன பண்ணுது, அவுத்து விட்டுறா நேரா மாட்டு இருக்கிற இடத்துக்கு போயிடுது. பக்கத்துலயே மாட்டு இருக்கு, வளர்க்குறாங்க வீட்டுல. அங்க போனது அந்த வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறாங்க, ராஜபாளையத்து நாய். செம்ம ஆயிட்டு அந்த நாய் மேல ஏறி ஏறி விளையாடுது. ஆல்ரெடி அந்த நாய்க்கு மேல பூச்சிலாம் இருக்கும், இதுவும் போய் தொத்திட்டு வந்துருதா. உனி நிறைய இருக்கு. கேட்டு வாங்கிட்டாங்க ஒரு டேப்லெட் சாப்பாடு. அப்புறம் ஊசில வாயில ஏதோ போட்டாங்க மருந்து, அது உள்ள இருக்கு பூச்சி மருந்து போட்டாங்க. இப்படி வாயெல்லாம் ஆன்னிட்டு சொன்னாங்க. அதுன்னா சொன்னா கேக்குற ஜீவன் அது. நான் என்ன பண்ண, 2 கை கால கையெல்லாம் புடிச்சிட்டு வாயெல்லாம் ஆன்னு திறந்தேன். எனக்கு வேற பயம் கடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாயை நல்லா ஓபன் பண்ணிட்டு. நீ தான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்த, அப்ப நீ தான் பராமரிக்கணும். என்னுடைய பொறுப்பு தான். நான் எதுவுமே சொல்லல. இப்ப கடி வாங்கினாலும் நான் தானே வாங்குறேன், நீ வாங்குற. அப்ப நான் தான் வாயை ஓபன் பண்ண. அவங்க மருந்து டிராப்ஸ் போட்டாங்க, மாத்திரல டிராப்ஸ் போட்டாங்களா. சாப்பிட்டுச்சு. ஆனா கொஞ்சம் அது பிடிக்கலதா இருந்தாலும் சாப்பிட்டுச்சு. பூச்சிலாம் வராம இருக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. அதான் நினைக்கிறேன். வேற என்ன போட்டாங்க. இப்ப சாப்பிட்டு பட்டு ஒரு வேலையா வெளியில கூப்பிட்டு இருக்கேன். பட் அவங்க வருவாங்களா என்னன்னு தெரியல, பாப்போம். இது தண்ணியில கொட்டிட்டியா? தண்ணியில கொட்டல பாரு. நான் மழை கொட்டிட்டு இருந்தேன், உட்காந்து. இப்ப நான் உங்ககிட்ட கொட்ட சொல்லலாம் தான் வந்தேன், நீங்களே கேட்டுட்டீங்க. என்ன செய்யறாங்க நம்ம வீட்டுல? என்ன செய்யறாங்க? என்ன மம்மு சொல்லு, என்ன மம்மு சொல்லு. ஐஸ் இல்ல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போலாம் சரியாக வீடியோவே போட முடியல. என்னன்னே தெரியல, கண்ணு பட்டுச்சின்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போலாம் கொஞ்சம் பிஸியாக வெளியில் போயிடுறோம். இருக்க ஓடுறதே 2000 3000 தான். அதில் வேறு கண்ணு பட்டு போயிடுதுன்னு சொல்கிறேன். நான் சும்மா தான் சொன்னேன். நான் இப்போலாம் என்னன்னு தெரியல, வியூஸே போக மாட்டேங்குது. அம்மா பூ கட்டுறாங்க, பட்டு ஏதோ செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். என்னடா பூ கட்டுறேன். பேசத்துங்க. நாளைக்கு ஒரு விசேஷத்துக்கு போனோம், வளைகாப்பு. நாளைக்கு ஒரு வளைகாப்பு. பூ வாங்கி கட்டுறோம். யாருக்கு ஊத்திட்டு இருக்கு வச்சு அடிமா கெடாஸ் மாறண்டு. என்ன கட்ட விடாத பழக்கம் என்ன? மாமா கோவம் வந்துச்சு. போட்டு ஈட்டு ஒரு பிரி இதுல என்ன பண்ணி ஒரு கட்டாக்கா நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கிது. ஒரு நூறு புற ஈட்டு வச்சிட்டு இதெல்லாம் முடியாது. இதுல இருந்து தலைக்கணி வரும். எங்க
அந்த கை உள்ள போடு. வச்சா நீங்க வா. நிறைய விசில் தான் வச்சேன், சரியா வேவல என்னன்னு தெரியல. உருளைக்கிழங்கு ஃபால்ட்டா தான் இருக்கு. வந்து பானிக்கு மசாலா, ஐ மீன் மசாலா பானியில பானி தண்ணிக்கு வந்து அதுக்கான இதுவெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸ்டஃபிங்ஸ். ஓ, அது உள்ளதான் போட்டு சாப்பிடணுமா? என்னடா இது ஸ்டஃபிங் சமோசாவா பண்றோம்னு யோசிக்கிறேன். என்னென்ன ஸ்டஃப்னா உருளைக்கிழங்கு, கேரட்டு, கோஸு, ஆனியன், அதுக்கப்புறம் அவ்வளோதான். அம்மா வந்து வெங்காயம் கட் பண்றாங்க. நான் வந்து கோஸு, கேரட், பீன்ஸ்லாம் இங்கே பாருங்க இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக போட்டோன்னா அதை உரிச்சு ஏதாவது ஒரு மசாலாவை போட்டு ஸ்நாக்ஸ் மேகி மசாலா போடுங்க. மேகி மசாலா வேணாம், சிக்கன் மசாலா போடுங்க. மசாலா வந்து ரெடி பண்றேன். இதுக்கப்புறம் தான் நான் வந்து பானியே பொரிச்சு எடுக்கணும் எண்ணெயில. பானி வந்து வச்சிருக்கேன், வாங்கணும் நான் ஒரு பாக்கெட்டை. நம்ம வந்து அப்படியே 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு கடையில போவாங்கன்னா கட்டுப்படி ஆகல எல்லாருக்கும். அதனால என்ன பண்ணிட்டேன், அப்படியே பாக்கெட்டா வாங்கிட்டேன். அதுல எப்படி ஒரு 40-50 மேல இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் பொரிக்க போறேன். 20 தான் இருக்கும், 40-50. நல்லா பெருசா உப்பி வருதுல்ல, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. நல்லா பால் ஷேப்ல, சாரி ஓவல் ஷேப்ல வருது, அழகா சூப்பரா. இது பொரிக்காத பானிபூரி. அதான் எடுத்து இப்போ பொரிக்கிறேன். 50 பால் வரணும். 50 பால் எடுத்து வச்சிருக்கேன். ஆளுக்கு 10 பால். ஓகேவா? இன்னும் பாக்கெட்ல இருக்கு, 20 ருபீஸ் பாக்கெட் தான் இன்னும் இருக்கு. இது 50 பால் இல்லாம இன்னொன்னு எடுத்து வச்சிருக்கேன், இன்னொரு பால் பொரிக்கிறதுக்கு. நாளைக்கு தர மாட்டேன். நாளைக்கு தரேன். ஏய் போகுண்டா வச்சனே சாப்பிடு. என்னது ஊத்துன்னா சாப்பிடுவியா? நான் கரெக்டாக பானிபூரி சாப்பிட்ற நேரத்தில் வந்து பால் டாயின் ஆறுன்னு அடிச்சாங்களா, பட்டு எழுந்து ஓடிக்கிறாங்க. நம்ம ஒரு சும்மா லைட்டாக டேஸ்ட் பண்ணிடுவோம். உருளைக்கிழங்கு போடலாமா? உருளைக்கிழங்கு போட்டு சாப்பிடுவியா? லைட்டாக ஊற்றணும், சாப்பிடணும். இந்தா இந்தா சாப்பிடு. இந்தா கடிடா. இங்க பாரு அரியாச்சுனே. பானிபூரி ரெடி. ரொம்ப நாள் ஆச்சு பானிபூரி சாப்பிட்டு, அதனால நீ பானிபூரி செஞ்சு தரியான்னு கேட்டேன். ஆனா ஊத்துறேன். பட் சாப்பிடலாம். சாப்பிடலாம். பட்டுக்கு வந்து இதுனாலே ஸ்பெஷல் தான். வந்து நான்லாம் வந்து காளான் சாப்பிடுவேன், மசாலாலாம் சாப்பிடுவேன். பட் பட்டுவை பொறுத்த வரைக்கும் இந்த பானி தான் சாப்பிடுவாங்க எப்பவுமே வெளியில போனாலே. இந்த பட்டை என்னன்னா பாருங்க, இது வந்து உருளைக்கிழங்கு, வெஜிடபிள்ஸ், ஆனியனு, கேரட்டு, கோஸ், இது மூணுமே போட்டிருக்கேன். வச்சர் வந்து அழகா ஓட்ட பண்ணி அவரை எடுத்து போட்டு சாப்பிடுறாரு, இந்த தண்ணி இல்லாம. தண்ணி ஊத்தி சாப்பிடுது. தண்ணி ஊத்தி சாப்பிடுது அழவா பானி தண்ணி. போட்டு கடிச்சு சாப்பிடுறா, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறோம். அம்மா நீ சாப்பிடுவா? நீங்க சாப்பிடுங்க. வெஜிடபிள் தான் நிறைய கட் பண்ணிட்டோம். பரவாயில்ல, நிறைய சாப்பிட்டா நல்லா இருக்கும். எனக்கு மசாலா பூரி பிடிக்கும், இது பிடிக்காதுன்னு தெரியாது உனக்கு. நான் என்ன பண்றது, இதுதான் அம்மாக்கு வந்து இது காரமா இருக்கும், அதனால எனக்கு சாப்பிட பிடிக்காது. அதுக்கு வந்து சால்னா ரெடி பண்ண தெரியாது. பரவாயில்ல விடு, நான் கேட்கலையே. இப்ப இதுவே கடையில வாங்கணும்னா வச்சுக்கோங்களேன், எப்படியும் வந்து இது 60 ரூபாய்க்கு மேல ஆயிடும். எவ்வளவு ஆகும்? நிறைய ஆகும். சோ நாங்க இப்ப வீட்லயே வெறும் 20 ருபீஸ் வச்சு நாங்க இதை முடிச்சிட்டோம். இது வெறும் 20 ருபீஸ் தான். இன்னும் பேலன்ஸ் இருக்கு, இன்னொரு நாள் அதை பொரிச்சு சாப்பிடுவோம். இது காசு கொடுத்து வாங்கிட்டான். இது வந்து 20 ருபீஸ். ஆமா, ஆக்சுவலா இது எங்களுக்கு நாங்க வீட்ல பண்ணா எங்களுக்கு அந்த டேஸ்டே வர மாட்டேது. ஒண்ணு ஓவர் புளிப்பு, இல்லனா ஓவர் காரம். எங்களுக்கு இது வந்து கரெக்டான ஒரு டேஸ்ட்ல வந்து நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம்.
மற்றதெல்லாம் நம்ம வீட்லயே செஞ்சது தான். இது எல்லாமே நான் வீட்ல வெங்காயம், உருளைக்கிழங்கு, கோஸு எல்லாம் வீட்டில் செஞ்சது. கேரட்டு திட்டமாக வச்சா அப்படின்னா சூப்பராக இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஊத்துறேன் இருப்பா. ஆன்றாரு அவரு. அங்க நாக்க பாரு. நான் கட்ட இங்க இங்க. ஐயோ ஐயோ ஓ நான் காட்டி காட்டி சாப்பிடுறேன். சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நல்ல ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். நல்ல காரசாரமா. டேய் காருதுடா, எப்பறம் வேண்டா ஊத்துன்ற. நீ லைட்டா ஊத்திட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. நான் போதுமா, நீ சாப்பிடும்போது கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எனக்கானாப்பா. பட் எத்தனை சாப்பிட்றோன்னு என்ன எத்தனை வந்ததுன்னு பார்ப்போம். அடி பட் நான் 10 எடுத்து வச்சுக்கிறேன். 9 நான் 1 10. நீ எத்தனை சாப்பிட்றோன்னு நினைக்கும். நான் வந்து 3 சாப்பிட்டுக்கிறேன். வச்சு எத்தனை சாப்பிட்டுக்கலாம். 2வது எந்த குடி குடி தண்ணி.